டிவி நேயர்களுக்கு வணக்கம். தந்தி மோட்டார் எபிசோட்ல இப்போ சமீபத்தில் ஃபேஸ் லிஃப்ட் ஆன நிசான் மேக்னேட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஏற்கனவே இதோட வாக் அரவுண்ட் பண்ணுறதுக்காக இதோட லான்ச் ஈவெண்ட்டுக்கே நம்ம போய் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்கு வந்து காமிச்சிருந்தோம். ஸோ இப்போ அதே காரு நமக்கு டிரைவுக்கு அவைலபிளாக இருக்குது. நம்ம இப்போ ஒரு ஹைவேல டிரைவ் பண்ணிட்டுருக்கோம். இந்த கார் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ஓட்டிகிட்டு இருக்கிறது சிவிடி 1 லிட்டர் டர்போ காம்போ தான் இப்போ நம்ம ஓட்டுறோம். இதில் வந்து இதே 1 லிட்டரில் 3 சிலிண்டரில் என்ஏ வேரியண்ட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ இதோட பவர் வேல்யூ அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த டர்போ உங்களுக்கு 100 PS வந்து பவர் டெலிவரி பண்ணோம். அதே நேரத்தில் டார்க் அப்படின்னு பார்த்தோம்னா 152 Nm வந்து டார்க் டெலிவரி பண்ணுது. இது அப்படியே மேனுவல் போனீங்கன்னா 160 Nm வந்து உங்களுக்கு டார்க் வந்து டெலிவரி பண்ணும். அப்போது இதை விட மேனுவல் இன்னும் கொஞ்சம் பெப்பியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதிலே வந்து என்ஏ வேரியண்ட்டு உங்களுக்கு இருக்குது. 72 PS பவரும் 96 Nm டார்க்கும் வந்து அது உங்களுக்கு டெலிவரி பண்ணும். ஸோ அஃப்கோர்ஸ் அந்த என்ஏ வந்து ரொம்ப ரொம்ப லீனியரான ஒரு பெர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஒரு அண்டர் பவர்ட் அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். பட் இந்த காரு இந்த டர்போவில் இருக்கிற 1 லிட்டர் 3 சிலிண்டர் இன்ஜின் வந்து சிவிடியோட நல்ல ஒரு காம்பினேஷனாகவே உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நான் ஒரு த்ராட்டில் கொடுத்து உங்களுக்கு நான் டிரைவ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த சிவிடி நிசானோட சிவிடி ஆக்சுவலி அந்த ரப்பர் பேண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். அது இல்லாமல் ஓரளவுக்கு ஸ்மூத்தாக இருக்கு. நான் ஒரு ஃபுல் த்ராட்டில் கொடுக்குறேன் பாருங்க. ஸோ நல்ல ஒரு புல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஓட்டுறதுக்குமே வந்து நல்ல பெப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு புல் கொடுத்தீங்கன்னா சடனாக ஒரு டவுன் போயிட்டு அப்படியே வந்து ஒரு புல் இன்ஸ்டண்ட்டாக வந்து கிடைக்குது. ரொம்பவே ஸ்மூத்தராக இருக்குதுன்னு சொல்லலாம். ஒரு நான் லீனியராக கூட இது பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ ஏன்னா அந்தளவுக்கு ஒரு புல் வந்து டெஃபினட்டாக இந்த சிவிடியோட காம்போ வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஓகே, பட் இதில் உங்களுக்கு எண்ணெயில் வந்து ஏஎம்டி கியர் பாக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க. 5 ஸ்பீட் மேனுவலும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ஏஎம்டி வந்து ரொம்ப ரொம்ப பவர் லேக் வந்து உங்களுக்கு இருக்கும். அதுவும் எண்ணெய் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ரொம்ப சட்டிலான பவராக இருக்கும்போது அதில் ஏஎம்டியோட காம்போங்கிறப்போ டூ மச் பவர் லேக் வந்து இருக்கும். அது அந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லி நம்மளால் சொல்ல முடியாது. பட் இந்த சிவிடி சூப்பரான ஒரு காம்பினேஷனாக உங்களுக்கு டெஃபினட்டாக இருக்கும். அப்போ இந்த காரில் இருக்கிற பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இதோட கேபின் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்ல முடியும். அதோட வாக் அரவுண்ட்லேயே நம்ம சொல்லியிருந்தோம். இந்த பட்ஜெட்டில் ஓரளவுக்கு நல்ல ஒரு பெரிய காரு ரியர் சீட்டில் நம்ம கிட்டத்தட்ட 3 பேர் கூட கம்ஃபர்டபுளாக போக முடியுங்கிற அளவுக்கு அதோட கம்ஃபர்ட் வந்து உங்களுக்கு ரியர் சீட் கம்ஃபர்ட் இருக்கும். இப்போ நீங்கள் ஃப்ரண்ட் சீட்லேயே பார்க்குறீங்க, டிரைவருக்கும் கோ டிரைவருக்குமே வந்து ஒரு நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஷோல்டர் டு ஷோல்டர் இடிக்கிறதுக்கெலாம் வந்து வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால் ஒரு பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு எஸ்யூவி ஒரு சேஃப்டியாக இருக்கிற இது வந்து ஒரு 4 ஸ்டார் ரேட்டட் கார் அப்படின்னு கூட சொல்லலாம். அதுக்கு ஈக்குவலாக வந்து ஒரு பில்ட் குவாலிட்டி இருக்குது. நான் சொல்கிறது இதுக்கு முந்தின ஃபேஸ் லிஃப்ட். பட் இப்போ இருக்கிற இந்த ஃபேஸ் லிஃப்ட் வந்து 5 ஸ்டார் கூட வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி தான் பிராண்ட் வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் இன்னும் அஃபிஷியலாக அது வந்து அனௌன்ஸ் பண்ணல. நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சஸ்பென்ஷன் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ரொம்ப சாஃப்டாக தான் உங்களுக்கு இருக்குது. அப்போது சிட்டிக்குள்ளே டெஃபினட்டாக உங்களுக்கு அந்த சின்ன சின்ன ஹம்ப்லெல்லாம் போகும்போது எந்த எஃபோர்ட் இல்லாமல் ரொம்ப ஈஸி கோவாக வந்து அது உங்களுக்கு இருக்குது. இந்த ஹைவேல இது வந்து கொஞ்சம் டால் பாய் கான்செப்ட் தான். ஏன்னா எனக்கு மேலே நீங்கள் பார்க்குறீங்க எவ்வளோ தூரம் நமக்கு வந்து ஹெட்ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அவ்வளோ ஹெட்ரூமோட கொஞ்சம் டால் பாயாக இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கட் பண்ணி ஓட்டும் போது அந்த பாடி ரோல் வந்து நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். அதை நல்லா நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பண்ண முடியுது. பட் உங்களோட டிரைவிங் ஸ்டைலே வந்து ஒரு 100 to 110 தான் என்னோட டிரைவிங் ஸ்டைல் இருக்கும் அப்படின்னா த பெஸ்ட்டு பட்ஜெட்டில் இருக்கிற ஒரு எஸ்யூவி ஆர் கிராஸ் ஓவர் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த sub 4 மீட்டரில் இருக்கிற கேட்டகரியில். ஓகே, இப்போ இதிலே வந்து லோ பவர் மோட் அப்படின்னு சொல்லி லோ மோட்ஸில் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதை ஸ்போர்ட்ஸ் மோட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ இன்கேஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக ஒரு புல் தேவைப்படுது அப்படின்னா இதில் பேடல் ஷிஃப்டர்ஸ்லாம் வந்து கொடுக்கல, மேனுவல் மோடும் கொடுக்கல. அப்போ நீங்கள் வந்து கியரை டவுன் பண்ணி போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதிலே வந்து ஒரு நாவ் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே ஒரு பேக்கில் தள்ளி விட்டிங்கன்னா பாருங்கள் ஆர்பிஎம் எப்படி போகிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ அப்போ ஒரு டவுன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி லோ மோடில் போட்டு நல்ல ஒரு புல் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை ரிலீஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்ல ஒரு புல் வந்து ஒரு பக்காவாக வந்து உங்களுக்கு கிடைக்குது. அப்போ உங்களுக்கு சடனாக வந்து ஒரு சர்ஜ் வேணும், ஒரு ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த லோ மோடில் போட்டு ஒரு த்ராட்டில் கொடுக்கும்போது
வேறு லெவலில் அது வந்து உங்களுக்கு ஒரு புல் வந்து கொடுக்குது. ஓகே, ஸோ ஓவராலாக இந்த நிசானோட மேக்னைட் ஒரு வேல்யூ ஃபார் மணியான ஒரு ப்ராடக்டாக வந்து உங்களுக்கு இருக்கும். அதுவும் இந்த சிவிடியோட இந்த காம்பினேஷன் ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆம்பியன்ஸோட சவுண்ட் அப்படின்னா ஹூட்ல இருந்து நமக்கு பெருசாக நாய்ஸ் வந்து உள்ளே வரல. தோ அது வந்து ஒரு 3 சிலிண்டராக இருந்தால் கூட இந்த சிவிடியோட காம்போவில் ரொம்ப வந்து சைலண்ட்டாகவே வந்து உங்களுக்கு இருக்குது. பெருசாக நாய்ஸ் வந்து உள்ளே வரல, வைப்ரேஷனும் நம்மளால் ஃபீல் பண்ண முடியல. பட் இதே இது என்னே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓக்கலாக இருக்கும், அது கொஞ்சம் வைப்ரேட்டிவாகவும் வந்து உங்களுக்கு இருக்கும். அப்போ இந்த டர்போ நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதே மாதிரி டர்போ லேக் அப்படிங்கிற விஷயம் வந்து பெருசாக உங்களுக்கு இல்லை. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒரு புல் கொடுத்தேன்னா ஒரு புல் கொடுக்குது. ஸோ அப்போது பவருங்கிறது ஓரளவுக்கு நம்ம கேட்க கேட்க அது கொடுக்குற ஃபீல் வந்து நமக்கு இருக்குது. பிரேக்கிங் வந்து எஃபெக்டிவாக இருக்குது. ரொம்ப ஈஸி கோவாக இந்த கார் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸ்டேரிங் வந்து நல்ல ஸ்டிஃபாக வந்து உங்களுக்கு இருக்குது. நீங்கள் ஒரு ஹைவேல ரஷ் பண்ணி போகும்போது நல்ல ஒரு வெயிட் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி அது கொடுக்குது. அப்போ நீங்கள் இப்படி கட் பண்ணி இப்படி ஓட்டுறதுக்கு செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நீங்கள் பாடி ரோல் அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ பாருங்கள், நான் லேன் வந்து இப்படி கட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ கட் பண்ணி ஓட்டும் போது டெஃபினட்டாக அதை நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. ஏன்னா இது வந்து டால்பாய் ஒரு கான்செப்ட் தான், ரைட்? ஸோ மொத்தத்தில் இந்த காரு டிரைவபிலிட்டிக்கு ரொம்ப டீசெண்டான பர்ஃபார்மன்ஸ் இந்த சிவிடி டர்போவோட காம்போ இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லலாம். ஸோ ஹோப் இந்த வீடியோ இந்த மேக்னைட்டை பற்றோட ஒரு டிரைவிங் டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்து இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ல உங்களை வந்து நாங்கள் சந்திக்கிறோம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பை.